வருடாந்திர சங்கம் இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்புடம் காண்பிக்கப்படுவது. புண்ணிய பழங்களை காய்க்க சித்தமாக்குறீரே. இந்த பிரகாரமாக ஆண்டவர் 2 வசனம் திருவளம் பற்றிய போதே பரிசுத்த தேவமாதா குமாரனை பார்த்து வியாகுலம் பெருகிய மனதோடு சொல்லுவது, என் மகனே, கல்வனுக்கு நல்ல வசனத்தை சொன்னீர். உம்மை வதைக்கிற சத்துராதிகளுக்கு உபகார வார்த்தை திருவளம் பற்றினீர். ஆனால் உம்முடைய தாயாயிருக்கிற எனக்கு ஒரு வசனமும் சொல்லாதிருப்பதென்ன? இந்த உம்முடைய மரண அவஸ்தையில் என் வயிற்றில் பற்றுகிற சோக அக்கினி நூறத்தக்கதாக உம்முடைய வாக்கால் என்னை அழைத்து ஒரு வசனத்தையும் கேட்க பேறு பெற்றேன் இல்லை என்று மனஸ்தாப சந்தாபத்துடனே இருக்கிற போது ஆண்டவர் மாதாவை பார்த்து ஸ்திரீயே என்று கூப்பிட்டு யுவான் என்கிற சீசனை காண்பித்து, இதோ உம்முடைய புத்திரன் என்றும், மறுபடி யுவானியை பார்த்து மாதாவை காண்பித்து, இதோ உம்முடைய தாயார் என்று 3ஆம் வசனம் திருவளம் பற்றினார். இப்படிப்பட்ட வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே சிறு சாம்பலில் நோண்டிருந்த அக்கினி பொறி ஊதியறிந்தது போல வியாகுலம் அதிகமாய் அலற்றிச் செல்வது. என் மகனே, இன்று உம்மால் எனக்கு கிடைத்த ஆறுகள் இதுதானோ? தேவசுதனான உம்மை இழந்து வாணி என்கிற சீசனை மகனாக அடைந்தேனோ? தால் எனக்கு உம்முடைய பேரில் உள்ள சோக அக்கினி நூறுமோ? என்னுடைய தேவராசாவும் சீவ ஆனந்தமுமாயிருக்கிற உம்மை பார்த்து என் மனதடைகிற சந்தோஷம் யுவானியை பார்த்து அடையுமோ? உம்முடைய நாமத்தால் என் புகழப்படுகிறது போல யுவானியால் புகழப்படுமோ? உம்முடைய சொர்ண முகத்தால் என் முகத்துக்கு கண்களுக்கும் வருகிற ஒளிவு யுவானியை கண்டு வருமோ? அது இல்லையே. இது தவிர என் மகனே, நீர் மரணிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய வாக்கால் ஒரு தயவின் வார்த்தை கேட்பேன் என்று இருந்த இடத்திலே தாயே என்று ஒரு வசனமாயிலும் சொல்லாமல் ஸ்திரியே என்று என்னை கூப்பிடுகிறீரோ? உம்முடைய தயவின் காந்தலால் எரிந்திருக்கிற தாயார் நான் அல்லவோ? உம்மை பெற்ற வயிறும் பாலூட்டின பயோதரங்களும் இதுவல்லவோ?